ஆனால் சுவையான இனிப்பான சாத்துக்குடி ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? பழத்தை இப்படி ரெண்டாக வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி நாளாக வெட்டிட்டு இந்த பாருங்க சீட்ஸ். இந்த சீட்ஸ் தான் மெயின் மேட்ரு. இது ஒன்றும் இல்லாமல் எடுத்துட்டு பார்த்துக்கோங்க. ஒன்று கூட அதில் இருக்கக்கூடாது. ஒன்றும் இல்லாமல் எடுத்துட்டு நம்ம போட்டு அடிச்சோன்னா ஒரு கசப்பு இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இனிப்பான சாத்துக்குடி ஜூஸ் சூப்பராக இருக்கும். பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா? இப்படி பழத்தை தனியாக சீட்ஸ் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு பழத்தை எவ்வளோ சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதோட போட்டு அடிக்கிறதுனால நமக்கு பழம் ஜூஸ் வந்து கசப்பாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஐஸ்கிரீம் போட்டுக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். நல்லா வடிகட்டிக்க வேண்டியதான். சுவையான சாத்துக்குடி ஜூஸ் ரெடி. நிஜமாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இனிப்போ கசப்போ எதுவுமே கிடையாது. என்ன தான் ஜூஸ் போட்டாலும் கடைசியில் ஐஸ் க்யூப் போட்டு குடித்தாதான் அந்த ஜூஸ் மாதிரியே இருக்கும். பார்த்துக்கோங்க. உண்மையாகவே எதிர்பார்க்கல, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. சுவையான சாத்துக்குடி ஜூஸ் ரெடி.